यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன வாட்டி என்ன பார்த்தோம்னா அந்த திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிறதோட நம்ம முடித்தோம் இல்லையா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம ஜீயர் சுவாமி நம்ம ராமானுஜரை பார்த்தா பிடிக்காதவா கிடையாதுன்னு பார்த்தோம். ஏன்னா ஆளவந்தவரோட ஆசைப்படி வைஷ்ணவம் தழைத்திட பல வகையிலும் நம்ம ராமானுஜர் ஜாதி வேறுபாடெல்லாம் இல்லாமல், ஆண் பெண் பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் திருமாலோட நிறைய உபதேசித்தார். வைஷ்ணவம் ஒரு குறுகிய எல்லையில் சிலரால் ஒடுக்கப்பட்ட மதமாக இருந்த நிலை மாற்றி பறந்து வாழும் சமக்கிய இலக்கியமானார் ஞானி ராமானுஜர். இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ அப்படின்ற 987 திருக்குறள் மாதிரி நிஜமாகவே பாருங்கள். வைஷ்ணவம் அப்படிங்கிறது ஐயங்கார் பிறந்தவா தான் வைஷ்ணவாலா, இந்துனால பிராமணா தானே அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. வைஷ்ணவர்கள் அப்படிங்கன்னா ஐயங்கார் மட்டும்தான் வைஷ்ணவா கிடையாது. அதாவது நரசிம்ம மேத்தான்னு பெருமாளோட அடியவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த ஊருக்காரர், நம்ம வடநாட்டுக்காரர். அந்த நரசிம்ம மேத்தா கூட நிறைய அந்த மாதிரி அபங்கங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதான் சொல்கிறேன், அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து நீ உருகேனா உன்னோட அபிமானம் அடுத்தவங்களுக்கு துக்கத்தை நீ என்னைக்கு போக்குறியோ அன்றைக்கி உன்னோட மனசாந்தி தானாக வரும். உனக்கு என்ன வேணுமோ அதை தானாக பகவான் கொடுப்பார். அதுதான் வைஷ்ணவ லக்ஷணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய சொல்லியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹேஜே पीड़ पराई जाने रे पर दुखी उपकार करे तो ये मन अभिमान नाने रे. அதே மாதிரி அடுத்தவங்க துக்கத்தை பார்த்து என்னைக்கு மனசு கஷ்டப்படுறதோ, அடுத்தவன் பொருளுக்கு நீ என்னைக்கு ஆசைப்படாத இருக்கியோ இல்லையா, அடுத்தவனை ஒரு மனுஷனாக மதிக்கிறியோ, யாரையும் தாழ்த்தி நினைக்காத இருக்கியோ, இதெல்லாம் தான் வைஷ்ணவனோட அறிகுறியை தவிர மிச்சதெல்லாமும் வைஷ்ணவாதானே தவிர மெயின் வைஷ்ணவாதான் இப்படி தான். அதனால தான் வைஷ்ணவாங்கிறது சிறு ஒட்டத்தில் கொடுக்கலை. அப்படி பார்த்தா எத்தனை பெர்சன்டேஜ் இருப்போம்? 0.1 தான். இருக்கிற இந்துக்கே மதிப்பு இல்லைன்னா வெறும் வைஷ்ணவர்களுக்கு மட்டும் எப்படி மதிப்பு இருக்க முடியும் சொல்லுங்கள். அதை தான் அந்த காலத்துலேயே அவர் அப்படி மாதிரி பண்ணிட்டார். பிரவச்சனம் வைஷ்ணவ பிரச்சாரம்னா மேலும் மேலும் அதிகரிச்சது. அதாவது அத்தனை பேரும் வைஷ்ணவா தான். பகவானை யார் சேவிக்கிறீங்களோ எல்லாரும் வைஷ்ணவா தான். நல்லவாளாக இருக்கிறீங்களா வைஷ்ணவா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை. அந்த காலத்தில் குங்கு நாட்டில் ரொம்ப மழையே இல்லை, வறட்சியாக இருந்தது. அதனால் குங்கு நாட்டை சேர்ந்த கொலைக்களம் அப்படின்ற ஊரிலேருந்து ஒரு பெண்ணு தன்னோட கணவரோட திருவரங்கம் திருவிக்கிரமன் வீதியில் ஒரு திருமாளிகையில் ஒரு மேலே மாடியில் குடியிருந்தான். அந்த காலத்தில் எம்பெருமான் 7 வீட்டில் தான் பிக்ஷா வந்தனம். அது எப்படின்னா மாதுகரம் பண்ணி அப்படின்னா பெருமாளை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்லது சொல்லி இதுக்காகவே கேட்டு பிச்சை போடுவா. அதுவும் கூட பிக்ஷை போடுறது அப்படிங்கிறது ஒரு 7 வீடு மட்டும்தான். அப்போ ஒரு நாள் தன்னோட அதிர்ஷ்டகரமாக அந்த கொங்கு பிராட்டி இருக்கிற அந்த ஒரு தெருவுக்கே வந்துட்டார். ஓடி கீழே வந்தா இடக்கையில் பார்த்து பெருமாளை பார்த்து சிரித்தார். அவர் சிரித்தா ராமானுஜரும் பதிகளுக்கு அவர் சிரித்தார். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இல்லை பெரியவரே, அரசுகளுக்கும் நகரத்து சீடர்களுக்கும் உமது திருவடிகளை மண்டிடுறா அப்படின்னா அரசர்களும் நகரத்தில் எல்லாரும் உங்களை பார்த்து சேவிக்கிறா. ஆனால் நீரோ பிக்ஷை ஏன் புசிக்கிறீர்கள்? இது உங்களுக்கு பொருத்தமா இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஏளனமாக கேட்டாலாம். அதுக்கு ராமானுஜர் சொன்னாராம், அவர்களுக்கு பகவத் விஷயத்தில் பிரபந்தத்தில் ஒரு 4 வார்த்தை சொல்கிறேன், அதனால் எனக்கு அவர்கள் தண்டனை எடுக்கிறார்கள் அப்படின்னா பிக்ஷை அடிக்கிறார்கள். அப்படியா?
ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா எனக்கும் ஒரு நல்ல நல்ல வார்த்தையை அடியனுக்கும் சொல்லி அருளணுமே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டா. ராமானுஜர் வந்து பெண்கள் மேலே கோச்சிக்க மாட்டாராம், அவருக்கு எந்த கோபமே கிடையாது. உடனே அவர் அப்படி தானே இது இப்படி கேட்குறா பாருங்க இல்லையா, அதனால் என்ன பெண்ணே நீ மடத்துக்கு வா, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்துக்கு கூப்பிட்டாரு. அவளும் மடத்துக்கு போனால் அப்போ ரகசிய துவய மந்திரத்தை சரமஸ்லோகம்லாம் அவர் வந்து பிரார்த்தித்து உபதேசம் பண்ணார். அப்போ வந்து கொஞ்சம் நாளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுத்து. அவர் தேசத்துக்கு புறப்பட்டார். ஆனால் பாருங்கள், புறப்படும் போது தான் பெருமாள் வந்து துவய மந்திரம் சொல்லி கொடுத்தாலே, சரமஸ்லோகம் சொல்லி கொடுத்தாலே உடனே நனவில்லையே அப்படின்ட்டு ஓடி போகிறான். உடனே சேவிச்சுட்டு, சுவாமி நான் கிளம்புறேன் சுவாமி, எங்கள் ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுத்து, தெய்வரீர் முன்கு அருளிய நல்வார்த்தையை மறந்துட்டேன் சுவாமி, தயவு செய்து எனக்கு நெஞ்சில் படுற மாதிரி சீக்கிரம் சொல்லணும், திருப்பி சொல்லணும் சுவாமின்னு கேட்டு அழறா. உடையவரும் வந்து மறந்துடியா முடியாது அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லலை. அதனால் என்னன்னு சொல்லி மறுபடியும் துவயத்தை உபதேசிச்சார். மறுபடியும் அவள் வந்து நிற்கிறா. என்னம்மா வேணும் சுவாமி, அது எனக்கு ஆத்மரட்சையான ஒரு பாதுகாப்பாக தானே தரணும் சுவாமி. பார்க்குறாரு, என்னன்னு தெரியல, அவன் மேலே ஒரு பிரீத்தி உண்டாயிடுது. தன்னோட பாதரட்சக தன்னோட பாதுகையை தூக்கி கொடுத்தாரு. நன்றியோடு அவரோட ஆத்துக்கு போயிட்டார். ராமானுசா ஐய நம்ம என்று சிந்தித்து ராமானுசரோடு இறை பெய்து இராமாறு சிந்திப்பார், தாளினியில் சேர்ந்திருப்பார், தாளினையே வந்திப்பார், பின்னோர்கள் வாழ்வு, மனவாள மாமொழிகள், ஆர்த்தி பிரபந்தம் 2ல் இப்படி சொல்லியிருக்கு. சரி, இதில் வந்துட்டோமா, இனிமேல் தான் முக்கியமான விஷயத்துக்கு சந்தோஷமாக ஒரு கிளுகிளிப்பான விஷயம்னு சொல்லலாம். ராமானுஜர் காலத்தில் என்ன, பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணானே, பயில இனீனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டேர், பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே. திருவாய்மொழி 3ஆம் பத்து 7ஆம் பாசுரத்தில் 11வது ஸ்லோகம். அதாவது ராமானுஜர் வந்து தாச மார்க்கம் அப்படின்னா தாசன், அந்த மாதிரி ஒரு மார்க்கம், புத்திர மார்க்கம், கிரியை, சுக மார்க்கம், யோக நெறி, ஞான நெறி, சன்மார்க்கம் எத்தனை தெரிஞ்சுட்டார். அதனால தான் அவர் வந்து சித்தியாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சித்தியாளர்னால் இத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். ராமானுஜர் வந்து ஒவ்வொரு சீடன் மூலமும் வைஷ்ணவத்தின் மூலம் தர்மத்தையும் சிந்தனையும் வெளிப்படுத்தினார். அவர் வந்து பாகுபாடு இல்லாத ஒரு இனத்தை வந்து பொறுத்து எடுத்துக்காட்ட பாருங்கள். வேடர் குலத்தவனான தின்தோல் மல்லன் வில்லி, அதாவது நிக்கலாபுரி அப்படின்ற உரையூரில் ஒரு வில்லின்னு ஒரு பெரிய மல்லன், ரொம்ப அழகு, அகண்ட தோல். அவனது வலிமைக்கு மதிப்பளிப்பது சுற்றுப்புறங்களில் இருந்த மல்லர்களும் அவனுக்கு திரை செலுத்தினார்களாம். அந்த மாதிரி ஒரு மல்லன் தொழிலில் பெரிய இது. அது மட்டும் என்ன, ஒரே ஒரு தலைவனாக கொண்ட அங்கலங்கன் அப்படின்ற ஒரு ராஜா, சோழ சிற்றரசன் அந்த பகுதியை ஆண்டு வந்தான். அவனோட வில்லி அவனோட அரசவையில் மல்லனாக அமர்த்தினார். அவன் ராஜயோகமும் கிடச்சிடுத்து, ராஜ பதவியும் கொடுத்துட்டார். வேடர் குலத்தவான வில்லி உறங்காமல் எப்பொழுதும் விழிப்புடன் இதுதான் உறங்கா வில்லிதாசன்னு பேர். அதாவது ராமனை காப்பது போல லக்ஷ்மணன் அரசனை காத்து வந்தார். இவர் எவ்வளையும் பாருங்கள், ஒரு தொழில் தர்மம் பக்தி, அங்கேயும் பெருமாள் இருக்கார் பாருங்கள், ஒரு உதாரணம். அதுக்கு தான் இவனுக்கு பிள்ளை உறங்கா வல்லின்னு பேர். ரொம்ப அழகன். எல்லா பெண்களுக்கும் இவர் மேலே ஒரு கண். ஏன் அப்படின்னா, பொண்ணான நேரம், நல்ல உடல் வாய்ச்சி, எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளான்னு பெண்கள் என்கிறா. அதே ஏரியாவில் பொண்ணாச்சி அப்படிங்கிற ஒருத்தி இருந்தா, அவள் மகா அழகு. ஆனால் பாருங்க, எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் வில்லி மனசில் பொண்ணாச்சி தான் இருக்காராம். எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணாச்சியை வந்து முதல்ல விரங்காவல்லிதாசன் பார்த்ததுமே தேவலோக மங்கையா, மயிலா, இப்படி அழகிய ஆபரணங்கள் இருந்த மனித பெண்ணா அப்படின்லாம் பார்க்குறாரு. அவளும் நிலத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. 2 பேருக்கும் அவளுக்கும் பிடிச்சி போச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா. 2 பேரும் அழகாக இருக்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மயங்கிட்டா. அப்போது 2 பார்வைகளும் அன்பை பரிமாறின்றது. அங்கே வந்து வாய்க்கு தான் இடமில்லையே, ஏன்னா பார்வை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே போயிடுது. அந்த மாதிரி ஒரு பெண்மையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையது. அவளது காதல வாடிய கண்களை பார்த்து அப்படின்னு கவிஞன் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவர் தான் காதல்னாலே கவிதையா இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பொன்னாச்சியை நோக்கி, பெண்ணே யமன் என்று சொல்லப்படுவதை முன்பு நான் அறிவேன்.
இப்போதுதான் கண்டேன். என்ன அப்படின்னா, அது பெண்மையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையவது. அவளோட காதல வாடிய கண்களை பார்த்து ஒரு நாளும் நான் இறந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சான். ஒரு நாளும் யமனை பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து வாழ்க்கையின் எல்லைக்கு போகிறேன், அது மாதிரி ஒரு கவிஞர். அது உன்னோட கண்களால் டெய்லி உன்னுடைய உயிரை குடிக்கிறது உன்னோட கண், அதுக்கு தான் யமனை பார்க்குற மாதிரி இருக்குன்றார். அவள் இப்படிலாம் பார்க்குறேன்னு இப்படிலாம் பேசுகிறாரே, கண்கள் அகல விரிச்சு அப்படியா அப்படின்னு பார்த்தா, பொன்னாச்சி அணிந்திருந்த ஆபரணங்களை கண்ட உறங்கா வெள்ளிதாசன், பெண்மானை போன்ற இளமை பார்வையும் நாணமும் உடைய உனக்கு எந்த விதம் தொடர்பில்லாத அணிகலனை தந்து அணிகலனால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் சொல்லும்போது சிரிக்கிறானே, இப்படிலாம் நிறுத்தவே மாட்டேன்றாருன்னு சொல்லி பொற்காசம் மாதிரி சிரிக்கிறார். எதுக்கு இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காதல் இங்கே தேவையா அப்படின்னா தேவைதான். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி ஒரு காதல் பண்ணியிருந்தவர். ஒரு விஷயமும் மல்லரே எப்படி கவிஞனா மாறினீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் நீ பார்த்து தான், உன் பார்வை தான் அப்படின்லாம் ஒரு கொஞ்சம். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் காதலர்கள் 2 பேரும் பூஞ்சோலையில் சந்திச்சா, அந்த செடி கொடியெல்லாம் பூத்து குளிங்கிறத பார்த்து சட்டுன்னு கீழே குளிச்சுட்டா பொன்னாச்சி. உடனே அவர் கையை பற்றினார், காலை பிடிச்சிட்டார் கையால். யாரன்னா பார்த்துட்டு போகிறா, பார்த்தா என்னவா அப்படின்றதுக்கப்புறம் உடனே இப்படி ஆண் பிள்ளை இப்படி பெண் பிள்ளையை காலை பிடிக்கலாமா அப்படின்லாம் சொன்னான். பரிகாசம் செய்ய மாட்டாளா? ஏன் நான் உனக்காக எதுவுமே செய்வேன், எந்த ஏளனத்தையும் பொருட்படுத்த மாட்டேன், இங்கப்பா அப்படின்னு சொன்னார். இது புறங்கப்பூ அப்படின்னு சொன்னாலும், என்ன பூ அப்படின்னா, அனிச்சம் பூ அப்படின்னா, உன் பாதம் அதை மிதிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு தான் அனிச்சம் பூ கொஞ்சம் முள்ளு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் பிடிச்சிட்டேன். ஐயோ என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு பார்த்தா, இல்லை உன்னோட கால் வந்து புண்ணாகலாமா அப்படிலாம் ஒரே காதல் வார்த்தை. திருப்பி சொல்கிறேன், எதுக்கு இந்த காதல் வார்த்தை கிளுகிழுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது. இந்த மாதிரி 2 பேரும் கணவன் மனைவியாக இந்த காதல் மாற்றியது. 2 பேரும் ஒரே காதல் தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவன் பெருமானே உன்னை பிரிந்திக்கின்றேன்னு சொல்கிற மாதிரி 2 பேரும் கவிதை மயம் காதல் மழம் இப்படியே தான் இருக்கா இல்லையா? அப்படியே இருக்க முடியுமா சொல்லுங்கள்? என்ன உன்னோட தூய பற்களின் ஊற்றிய நீர் பாலோடு தேன் கலந்தது போல் சுவைக்கிறது அப்படின்லாம் அந்த காலை பாடம் பிடிச்சார் இல்லையா? அப்படியே இருந்துட்டாரான்னா அந்த காதலையும் அந்த பாசத்தையும் 2 பேரும் நம்ம எத்திராஜர் மேலே எப்படி செலுத்துறார் அப்படிங்கிறது தான் இங்கே கதை ட்விஸ்ட்டு. இந்த காதலால் ரொம்ப கொஞ்சம் காலம்தான் அவள் 2 பேரும் எப்படி எத்திராஜரோட பக்தர்களாக ஆனா அப்படிங்கிறது தான் இந்த கதை. எப்படி ஆனா வாங்கோ பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணம். இதில் என்ன தெரியுதுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் கூட நம்ம மனசு லயிச்சு, எந்த விஷயம் பண்ணாலும் மனசு லயிச்சு அதை காதல் பண்ணாலும் சரிதானா, எந்த வேலை பண்ணாலும் அதில் மனசு லயிப்பு. மல்யுத்தம்னா அதில் ஒரு மல்யுத்தத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன், அரசனே வந்து வச்சுக்கிற மாதிரி. இந்த மாதிரி எந்த காலையும் பர்ஃபெக்டாக பண்ணால் பெருமாள் நம்மளை ரொம்ப பிடிச்சி ஆச்சாரியன் அனுப்புவார் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய சான்று. எத்திராஜன் இவரை எப்படி ஆண்டு கொண்டார் அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. நல்லா பாருங்கள், அடுத்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் நான் என்ன சொல்ல போகிறேன், இது ஒரு கிளுகிளுப்பான சேனலானா கண்டிப்பாக கிடையாது. இந்த கதையில் ஒரு வரிகள் வருது, அதனால் சொன்னேனே தவிர இது பெரிய எத்திராஜரை பற்றி ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தால் பெருமாள் அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் தான் இது. எந்த கிளுகிழுப்பும் இல்லை. ஆனால் ஆனந்தத்துக்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, ஆனந்தத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதை தான் ஆத்ம நண்பர்கள் என்கிட்ட சொல்கிறா. கொஞ்சம் லேட்டாக எழுதினா கூட வந்து ஏமா லேட்டுன்னு கேட்குற அளவுக்கு இந்த சேனல் வந்து நிறைய பேர் கேட்குறா. ஒரு பெரியவர்கள் கேட்குற அளவுக்கு ஒரு பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த சேனலை தயவுசெய்து நிறைய பேர் கேட்குற மாதிரி அந்த பாக்கியத்தை நீங்கள் உண்டு பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு கேட்குறா அப்படின்னால்தான் யூடியூப்காரன் நிறைய பேருக்கு அனுப்புவாள். அது ஒரு ராமானுஜர் மாதிரி பக்தி சேனலில் இது இப்படி பண்ணலாமா, பண்ணக்கூடாதுல்ல. நிறைய பேருக்கு அனுப்புறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.